கொஞ்ச நேரம் வெளியில் இரு, கொஞ்ச நேரம் வெளியில் இரு, கொஞ்ச நேரம் வெளியில் இரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி அவுட் சைட் ஃபார் அ வைல். பி அவுட் சைட் ஃபார் அ வைல். பி அவுட் சைட் அப்படின்னா வெளியில் இரு, பி அப்படின்னா இரு, அவுட் சைட் அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் இரு, ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் இரு. பி அவுட் சைட் ஃபார் அ வைல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் குட் கேர் ஹியர் ஆஃப்டர். ஐ வில் டேக் குட் கேர் ஹியர் ஆஃப்டர். ஐ வில் டேக் குட் கேர் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் குட் கேர் ஹியர் ஆஃப்டர். இதுவே நான் அவளை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் டேக் குட் கேர் ஆஃப் ஹர் ஹியர் ஆஃப்டர். ஐ வில் டேக் குட் கேர் ஆஃப் ஹர் ஹியர் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. நீ ஏன் சும்மாவே இருந்த, அந்த டயத்தில் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் நோ வாட் டு டூ இன் தேட் சிச்சுவேஷன். ஐ டென்ட் நோ வாட் டு டூ இன் தேட் சிச்சுவேஷன். ஐ டென்ட் நோ வாட் டு டூ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஐ டென்ட் நோ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இது வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஐ டென்ட் நோ, எனக்கு தெரியலை. வாட் டு டூ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. இன் தேட் சிச்சுவேஷன், அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். ஏதாச்சும் சொல்லிவிட்டு புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓகே ஓகே நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டூ ஆஸ் யூ சே. ஐ வில் டூ ஆஸ் யூ சே. நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஐ வில் டூ, நான் செய்கிறேன். ஆஸ் யூ சே, நீ சொல்கிற மாதிரி. சேனா சொல்கிறது. ஆஸ் யூ சே, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நீ பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இது நீ பண்ணுற மாதிரி இல்லை, வேறு டேஸ்ட் இருக்குது, நீ பண்ணுற மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் லைக் யூ டூ. இட் இஸ் நாட் லைக் யூ டூ. இட் இஸ் நாட் லைக், அது மாதிரி இல்லை. யூ டூ, நீ பண்ணுற மாதிரி இது இல்லை. லைக் அப்படின்னா மாதிரி. இட் இஸ் நாட், இது இல்லை. லைக் மாதிரி. யூ டூ, நீ பண்ணுற மாதிரி இது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை பாராட்ட மாட்டியா. நீ இதை பாராட்ட மாட்டியா. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ இதை பாராட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? won't you appreciate it. won't you appreciate it. appreciate அப்படின்னா பாராட்டுறது. ஸோ won't you appreciate it, நீ இதை பாராட்ட மாட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்போ தான் திரும்ப வரியா. காலையிலேயே போனால் இப்போ தான் திரும்ப வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரிட்டர்னிங் ஒன்லி நவ். ஆர் யூ ரிட்டர்னிங் ஒன்லி நவ். ஆர் யூ ரிட்டர்னிங், நீ திரும்ப வரியா. ஒன்லி நவ், இப்போ தான். ஆர் யூ ரிட்டர்னிங் ஒன்லி நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் டுக் மீ சம் டைம் டு டூ இட். இட் டுக் மீ சம் டைம் டு டூ இட். இட் டுக் மீ சம் டைம், இது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு. டு டூ இட், இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு. ஓகேவா? என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்பீக் அவுட் ஆஃப் மை ஹார்ட். ஐ ஸ்பீக் அவுட் ஆஃப் மை ஹார்ட். என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். இதுவே உன் மனசில் உள்ளதை நீ பேசு. உன் மனசில் உள்ளதை நீ பேசு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். நீ உன் மனசில் உள்ளதை நீ பேசு. ஸ்பீக் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரியுது. உனக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளவு தெரியுது. நீ எப்படி என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ நோ ஸோ மச் அபவுட் மீ. ஹவு டு யூ நோ ஸோ மச் அபவுட் மீ. ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி தெரியுது. ஸோ மச், நிறைய. அபவுட் மீ, என்னை பற்றி உனக்கு எப்படி நிறைய தெரியுது. ஹவு டு யூ நோ ஸோ மச் அபவுட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ வென் டு டூ இட். ஐ நோ வென் டு டூ இட். ஐ நோ, எனக்கு தெரியும். வென், எப்போது. டு டூ இட், இதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ வென் டு டூ இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை இப்போ பண்ணு. இதை இப்போ பண்ணு, இதை இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ இட் ரைட் நவ். டூ இட் ரைட் நவ், இதை இப்போவே பண்ணு. டூ இட் ரைட் நவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை பண்ணினியா. நீ இதை பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா.
நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எங்கேயோ எல்லாரும் வெளியில் போகிறீங்க. ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ பேக் யுவர் க்ளோத்ஸ்? டிட் யூ பேக் யுவர் க்ளோத்ஸ்? க்ளோத்ஸ் அப்படின்னா துணி, ட்ரெஸ்ஸு. டிட் யூ பேக் எடுத்து வச்சிட்டியா? பேக் பண்ணிட்டியா? டிட் யூ பேக் யுவர் க்ளோத்ஸ்? உன்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானே அவனை பண்ண சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். நானே இதை அவனை பண்ண சொன்னாலும் அவன் பண்ண மாட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் him to do, he won't. ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் him to do, he won't. ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் him, நானே அவன் கிட்ட சொன்னாலும் he won't, அவன் பண்ண மாட்டான். ஆஸ்க் him to do, இதை பண்ண சொல்லி நானே சொன்னாலும் he won't, அவன் பண்ண மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் வரல? எங்கேயாச்சும் எல்லோரும் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. யாராவது நான் வரலன்னு சொன்னாங்கன்னா நீ ஏன் வரலங்கிற, நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are you not coming? why are you not coming? நீ ஏன் வரல? why are you not coming? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீயா கற்பனை பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there is nothing like that. there is nothing like that. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. there is nothing, ஒன்றும் இல்லை. like that, அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேவா? அவளோட வர சொல்லி என்ன கூப்பிட்டா? அவளோட வர சொல்லி என்ன கூப்பிட்டா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she asked me to come with her. she asked me to come with her. she asked me to come. அவள் என்ன கூப்பிட்டா? அவள் என்ன வர சொன்னா? with her, அவளோட அவள் என்ன வர சொன்னா? she asked me to come with her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நான் உடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I agreed immediately. I agreed immediately. I agreed, நான் ஒத்துக்கிட்டேன். immediately, உடனே நான் ஒத்துக்கிட்டேன். I agreed immediately. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க வந்துட்டாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they have arrived. அவங்க வந்துட்டாங்க. they have arrived. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you should know me better. you should know me, உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். better, நல்லா, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். you should know me better. இதை எப்படியாச்சும் அவகிட்ட கொடு. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? give this to her somehow. இதை அவகிட்ட கொடு. somehow, எப்படியாச்சும் இதை அவகிட்ட கொடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு மரம் கலண்டுடுச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? are you out of your mind? உனக்கு மரம் கலண்டுடுச்சா? are you out of your mind? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அவகிட்ட கொடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't give it to her. I can't give, என்னால் கொடுக்க முடியாது. I can't give it, என்னால் இதை கொடுக்க முடியாது. to her, அவகிட்ட என்னால் இதை கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he wouldn't have done this. அப்படின்னா அவன் பண்ணியிருக்க மாட்டான். அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். he wouldn't have done this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏதோ இன்னைக்கு பண்ணியிருக்கான். பாரு, அவன் இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. he has done something today. அவன் இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கான். அவன் நாளைக்கு ஏதோ பண்ண போகிறான். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது தவிர நீ என்ன வேற என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன். நீ வேற என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை மட்டும் செய்ய சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do whatever you want other than this. நீ ஆசைப்படுற என்ன வேணால் நான் செய்கிறேன். other than this, இதை தவிர நீ ஆசைப்படுற வேறு என்ன வேணால் செய்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ மற்ற வேறு எல்லாம் செய்கிறேன் இதை தவிர. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை சீக்கிரம் பண்ணுறேன். நீ சொன்னதை நான் சீக்கிரம் செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do that soon. நான் அதை பண்ணுறேன். சீக்கிரம். நான் அதை சீக்கிரம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்காக தயவு செஞ்சு இதை பண்ணுறியா? அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you do this for me? எனக்காக நீ இதை பண்ணுறியா? Can you do this for me? இதுவே எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Please do this for me.
ப்ளீஸ் டூ திஸ் ஃபார் மீ. டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணு. ஃபார் மீ எனக்காக இதை பண்ணு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன இதை பண்ண சொல்லாத, நான் பண்ண மாட்டேன், என்னட்ட பண்ண சொல்லாத, வேற யாருக்கிட்டையாவது சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். டோன்ட் ஆஸ்க் மீ, என்கிட்ட சொல்லாத. டு டூ திஸ், இதை பண்ணுறதுக்கு என்கிட்ட சொல்லாத, இதை என்ன பண்ண சொல்லாத. டோன்ட் ஆஸ்க் மீ டு டூ திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் எதுவுமே பண்ணதில்லை. நான் உங்கள் எல்லாருக்கும் எதுவுமே பண்ணினதில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have done nothing to you all. I have done nothing to you all. I have done nothing அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலை. to you all, உங்கள் எல்லாருக்கும் நான் எதுவுமே பண்ணலை. I have done nothing to you all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளுக்கு கூட இது தெரியாது. அவளுக்கு கூட இது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't know this even. She doesn't know this even. She doesn't know this. அவளுக்கு இது தெரியாது. ஈவன் அப்படின்னா அவளுக்கு கூட இது தெரியாது. She doesn't know this even. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ கூட என்கிட்ட இதை சொல்லலை. நீ கூட என்கிட்ட சொல்லலை பத்தியா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You too didn't tell me this. You too didn't tell me this. You too didn't tell me அப்படின்னா நீ கூட என்கிட்ட சொல்லலை. நீ கூட இதை என்கிட்ட சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஆல் ஈட் அப்படின்னு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். டுகெதர், ஒன்றா, நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக இங்கே வரல. நான் வேறு விஷயமா இங்கே வந்தேன், நான் அதுக்காக இங்கே வரல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தட். நான் இங்கே இல்லை, நான் அதுக்காக இங்கே இல்லை. ஃபார் தட், அதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் அவனுடைய அப்பாவா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஹிஸ் டேட். நீங்களா? ஹிஸ் டேட், அவரோட அப்பா நீங்களா? ஆர் யூ ஹிஸ் டேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னீல, நான் அதை என்னன்னு கேட்க மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ forgot to ask you. நான் மறந்துட்டேன். டு ask you, உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன். ஐ forgot to ask you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட் இஸ் த ட்ரூத். இதான் நிஜம். இட் இஸ் த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நானே இதை சொல்லிடலான்னு தான் இங்கே வந்தேன். நானே உங்ககிட்ட இதை சொல்லிடலான்னு வந்துட்டேன். நானாவே சொல்லிடலான்னு வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஹியர் டு இன்ஃபார்ம் யூ மை செல்ஃப். நான் இங்கே வந்தேன். டு இன்ஃபார்ம் யூ, உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்கு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. மை செல்ஃப், நானே சொல்லிடலான்னு வந்துட்டேன். ஓகேவா? ஐ கேம் ஹியர் டு இன்ஃபார்ம் யூ மை செல்ஃப். நான் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன், அவர் சொல்லலை, அதனால நானே சொல்லிடலான்னு வந்துட்டேன். ஐ கேம் ஹியர் டு இன்ஃபார்ம் யூ மை செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ நவ். இப்போ அவர் எங்கே இருக்காரு? வேர் இஸ் ஹீ, அவர் எங்கே இருக்காரு, அவன் எங்கே இருக்கான்? நவ், இப்போ அவன் எங்கே இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்ல போற? அதே தான் சொல்லுவேன், வேற என்ன சொல்ல போற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ கோயிங் டு சே. நீ என்ன சொல்ல போற? வாட் ஆர் யூ கோயிங் டு சே. ஓகே, சே அப்படின்னா சொல்றது. ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு சே, நீ என்ன சொல்ல போற. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எப்போவாவது உன்னை இதை பண்ண சொல்லியிருக்கேனா? இப்போ என்னால் முடியலன்னு தானே இப்போ நான் செய்ய சொல்கிறேன், எனக்காக செய்ய. நான் எப்பயாச்சும் இதை நான் பண்ண சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have I ever asked you to do this? நான் எப்பயாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? டு டூ திஸ், இதை செய்ய சொல்லி நான் உங்ககிட்ட எப்பயாவது கேட்டிருக்கேனா? Have I ever asked you to do this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came to know only 2 days before. எனக்கு தெரிய வந்துச்சு. only 2 days before, 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நானே இதை பற்றி சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அவள் சொல்லிட்டா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was about to tell this.
ஐ வாஸ் அபவுட் டு டெல் திஸ். நானே இதை சொல்லலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு டெல் திஸ். நானே இதை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வாஸ் அபவுட் டு டெல் யூ திஸ். ஐ வாஸ் அபவுட் டு டெல் யூ திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் ஏன் இதை பண்ணுனான்னு எனக்கு தெரியலை. அவள் ஏன் இதை பண்ணுனான்னு எனக்கு தெரியலை. நான் பண்ணாதான்னு சொன்னா ஆனால் அவள் ஏன் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வை ஷி டிட் இட். ஐ டோன்ட் நோ வை ஷி டிட் இட். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. வை ஷி டிட் இட். அவள் ஏன் இதை பண்ணான்னு எனக்கு தெரியலை. ஓகேவா? அவள் எப்போ பண்ணுவான்னு எனக்கு தெரியலை. அவள் எப்போ பண்ணுவான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை மறுக்கலை. நான் இதை மறுக்கலை. ஆமாம் நான் தான் பண்ணினேன். நான் இதை மறுத்தலாம் பேசலை. நான் தான் பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் டினையிங் இட். ஐ எம் நாட் டினையிங் இட். டினை அப்படின்னா மறுக்கிறது. ஸோ ஐ எம் நாட் டினையிங் அப்படின்னா நான் அதை மறுக்கலை இதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன வேணால் பண்ணட்டும். அவன் என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் him do whatever he wants. let him do whatever he wants. அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் பண்ணட்டும். let him do whatever he wants. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது வேண்டாமா. உனக்கு இது வேண்டாமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ வாண்ட் திஸ். டோன்ட் யூ வாண்ட் திஸ். உனக்கு இது வேண்டாமா. இதுவே உனக்கு இது வேண்டுமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவகிட்டேருந்து தள்ளியே இரு. அவகிட்டேருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். ஸ்டே அவே தள்ளி இரு. ஃப்ரம் ஹர் அவகிட்டேருந்து. ஸ்டே அவே ஃப்ரம் ஹர் அவகிட்டேருந்து தள்ளி இரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுறான்னு பாரேன். அவன் என்ன பண்ணுறான்னு பாரு. இங்கே வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லுக் வாட் ஹீ இஸ் டூயிங். லுக் வாட் ஹீ இஸ் டூயிங். லுக் பாரு. வாட் ஹீ இஸ் டூயிங். அவன் என்ன பண்ணுறான்னு வந்து பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒன்று புரியலை. எனக்கு ஒன்று புரியலை. இப்போ எதனா நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லுவோம் எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கெட் சம்திங். ஐ டோன்ட் கெட் சம்திங். எனக்கு ஒன்றும் புரியலை. ஐ டோன்ட் கெட் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்படி ஒருத்தவங்களால் இதை சாதாரணமாக சொல்ல முடியும். எப்படி ஒருத்தவங்களால் இதை சாதாரணமாக சொல்ல முடியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் சம்ஒன் கேஷுவலி சே திஸ். ஹவு கேன் சம்ஒன் கேஷுவலி சே திஸ். ஹவு கேன் சம்ஒன் சே அப்படின்னா எப்படி ஒருத்தவங்களால் சொல்ல முடியும். ஸோ கேஷுவலி சே திஸ் அப்படின்னா சாதாரணமாக எப்படி இதை ஒருத்தவங்களால் சொல்ல முடியும். ஓகேவா? என் கஷ்டம் அவனுக்கு புரியாது. என் கஷ்டம் அவனுக்கு புரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்ட்ரகிள். ஹீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்ட்ரகிள். என்னோட கஷ்டம். ஸ்ட்ரகிள் அப்படின்னா கஷ்டம். என் கஷ்டம் அவனுக்கு புரியாது. ஹீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்ட்ரகிள். ஓகேவா? நான் என் விரல்களை சுட்டுக்கொண்டேன். ஐயோ என் விரலை சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஓ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். ஓ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ். இங்கே ஏன் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா இது இப்போ கையை சுட்டுக்கிறதுங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறப்ப நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட் என்னென்னா ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஹாவ்லையும் வேர்போட தேர்ட் ஃபார்ம்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஹாவ் ப்ளஸ் burnt. பேர்னோட தேர்ட் ஃபார்ம் burnt. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் burnt மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா நான் என்னோட கையை சுட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சச்சரவுகளில் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து இருக்கிறேன். இனிமேல் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். ஐ ஹாவ் டிசைடட் அப்படின்னா நான் முடிவு செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா முடிவு செஞ்சுருக்கேன், செய்து இருக்கிறேன், நான் பண்ணி இருக்கிறேன், போய் இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ நான் முடிவு செய்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டிசைடட் டு ரிமைன் நியூட்ரல். நியூட்ரல் அப்படின்னா நடுநிலையாக இருக்கிறது. இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் இருக்கிறதுக்கு நியூட்ரல். டு ரிமைன் நியூட்ரல் இன் த டிஸ்பியூட். டிஸ்பியூட் அப்படின்னா என்னென்னா வாக்குவாதம், விவாதம், சச்சரவு, இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஏதாவது விவாதம் நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சுன்னா நான் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கணும்னு முடிவு செய்திருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்படி ஒரு அழகான காட்சியை இதற்கு முன் நான் கண்டதில்லை. இப்படி ஒரு அழகான காட்சியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எங்கேயோ போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஏதோ ஒரு நேச்சுரல் சீனரி பார்க்குறோம், செம்மையாக இருக்குல்ல இந்த சீனரி, இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி அழகாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவன்ட் சீன் சச் அ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் சச் அ பியூட்டிஃபுல் சீன் லைக் திஸ் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்த்ததில்லை, சச் அ பியூட்டிஃபுல் சீன் இது மாதிரி ஒரு அழகான காட்சி, லைக் திஸ் இது மாதிரி. ஓகேவா? ஸோ பிஃபோர் அப்படின்னா இது முன்னாடி.
இது வந்து நம்ம இங்கே ஏன் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம ஏற்கனவே பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறோம். புதுசாக ஒரு தகவலை சொல்கிறோம். ஸோ அதனால இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கிறேன், வந்து பார். நான் ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக், டேக் அ லுக் அட் இட். ஐ ஹாவ் காட் அ நியூ பைக் அப்படின்னு நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன், வாங்கி இருக்கிறேன், செய்து இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ஐ ஹாவ் காட், டேக் அ லுக் அட் இட் அப்படின்னா அதை வந்து பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் வந்திருக்கிறாள், அவளுடன் பேசு. அவள் வந்திருக்கா பாரு, அவள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. She has come, speak with her. She has come, speak with her. She has come அப்படின்னா அவள் வந்து இருக்கிறாள், வந்துட்டா. ஓகேவா? ஸ்பீக் வித் ஹர் அப்படின்னா அவளோட பேசு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கறியை கருக்கி விட்டாய், அது சுவையாக இல்லை. நீ வந்து சிக்கனை வந்து பொசிக்கிட்ட, நீ கறிக்கிட்ட, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் burnt the meat, இட்ஸ் நாட் டேஸ்டி. யூ ஹாவ் burnt the meat. யூ ஹாவ் burnt அப்படின்னா எரிச்சிட்ட, நீ எரித்து விட்டாய். ஓகேவா? எரித்து விட்டாய், எரித்து இருக்கிறாய், இதுக்கெல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் burnt the meat, இட்ஸ் நாட் டேஸ்டி. அது சுவையாக இல்லை, ருசியாக இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உண்மையை சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. உண்மையை சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, உண்மை சொல்கிறதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். த டைம் ஹேஸ் கம் டு சே த ட்ரூத். த டைம் ஹேஸ் கம் அப்படின்னா நேரம் வந்திருக்கு. எதுக்கு? டு சே த ட்ரூத், உண்மையை சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சரியமாக சந்தோஷமாக சொல்லுவோம்ல, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் த எக்ஸாம் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஐ ஹாவ் பாஸ்ட் அப்படின்னா நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு நல்ல சளி பிடித்திருக்கிறது, அவன் டாக்டரை பார்க்க வேண்டும். அவனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, அவன் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். He has caught a heavy cold. He should see a doctor. He has caught a heavy cold. அவனுக்கு நல்ல சளி பிடித்து இருக்கிறது. He has caught a heavy cold அப்படின்னா நல்ல சளி. He should see a doctor. அவன் டாக்டரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். நான் இப்போ தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்க ஒரு செயல். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஜஸ்ட் அப்படின்னா இப்போ தான். ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த ஹேவுக்கு அப்புறம் இந்த ஜஸ்ட், ரீசெண்ட்லி அந்த மாதிரி வேர்டெலாம் வரணும். ஓகேவா? ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு த ஒர்க். ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஓகேவா? ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் அப்படின்னா ஏற்கனவே முடிச்சிருக்கேன். த ஒர்க் அப்படின்னா வேலையை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டி நகரில் சமீபத்தில் ஒரு புது காஃபி கடை திறக்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் இப்போ ரீசெண்டாக ஒரு காஃபி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். அ நியூ காஃபி ஷாப் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ஓப்பன்ட் இன் டி நகர். அ நியூ காஃபி ஷாப் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ஓப்பன்ட் இன் டி நகர். ஓகேவா? ஸோ அ நியூ காஃபி ஷாப் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ஓப்பன்ட் அப்படின்னா ஒரு புது காஃபி ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே? இன் டி நகரில். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சமீபமாக துணிகளின் விலை குறைந்திருக்கிறது. இப்போலாம் துணியோட விலைலாம் குறைஞ்சிருக்கு, ட்ரெஸ்ஸஸோட விலைலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். த ப்ரைசஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் ஹவ் டிக்ரீஸ்ட் ரீசென்ட்லி. த ப்ரைசஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் ஹவ் டிக்ரீஸ்ட் ரீசென்ட்லி. த ப்ரைசஸ் ஆஃப் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகளோட விலை. ஹேவ் டிக்ரீஸ்ட் அப்படின்னா குறைந்து இருக்கிறது. ரீசென்ட்லினா சமீபமாக. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ட்ரைனிங் முடித்து விட்டாள். அவள் ட்ரைனிங் முடித்திருக்கிறாள். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ட்ரைனிங். ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ட்ரைனிங். ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா அவள் முடிச்சிட்டா, கொஞ்சம் ரீசெண்டாக முடிச்சிருக்கா. ஓகேவா? ஸோ ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் இல்லை முடித்து இருக்கிறாள். ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? த ட்ரைனிங் முடிச்சிருக்கா. நான் ஜூவில் புலியை பார்த்திருக்கிறேன். நான் ஜூவில் புலி பார்த்துருக்கேன். காட்டில் தானே இருக்கும், ஆனால் நான் ஜூலே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா, இஸ் இட் யூ அது நீயா அப்படின்னு கேட்கணும்னா இஸ் தட் யூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போதிலிருந்து நான் என் நகத்தை கடிக்க மாட்டேன். இப்போலேருந்து நான் இனிமேல் என் நகத்தை கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் நவ் ஆன் ஐ won't bite my nails. From now on
ஐ won't பைட் மை நெயில்ஸ் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இப்போ இதில் இருந்து ஃப்ரம் அப்படிங்கிறதுக்கு இருந்து அப்படின்னு மீனிங் ஓகேவா. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் இப்போயிலிருந்து ஐ won't பைட் அப்படின்னா பைட் அப்படின்னா கடிக்கிறது. ஸோ ஐ won't பைட் அப்படின்னா கடிக்க மாட்டேன். மை நெயில்ஸ் என்னோட நகத்தை, நெயில்ஸ்னா நகம் ஓகேவா. ஃப்ரம் நவ் ஆன் ஐ won't பைட் மை நெயில்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து வரும் ட்ரெயின் 10 மணிக்கு வந்து சேரும். திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் 10 மணிக்கு இங்கே வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். The train from Trichy arrives at 10 o'clock. The train from Trichy arrives at 10 o'clock. இது மாதிரி நம்ம ஒரு ஸ்கெடியூல்டு ஈவெண்ட், இந்த மாதிரி ட்ரெயின் வர டைம்லாம் வந்து எப்போயும் கன்ஃபார்மான விஷயம் இல்லையா. ஸோ இது மாதிரிலாம் பேசுகிறப்ப நம்ம வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் தான் சொல்லணும் ஓகேவா. ஸோ த ட்ரெயின் ஃப்ரம் ட்ரிச்சி, ஃப்ரம் ட்ரிச்சி அப்படின்னா திருச்சியிலிருந்து வர ட்ரெயின். த ட்ரெயின் ஃப்ரம் ட்ரிச்சி, திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 10 o'clock அப்படின்னா 10 மணிக்கு வந்து சேரும் ஓகேவா. அதனால தான் இங்கே அரைவ்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சோப்பு உன் ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிடும். இந்த சோப்பு உன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். திஸ் சோப் வில் ரிமூவ் ஆல் த டர்ட் ஃப்ரம் யோர் ட்ரெஸ். திஸ் சோப் வில் ரிமூவ் ஆல் த டர்ட் ஃப்ரம் யோர் ட்ரெஸ். திஸ் சோப் அப்படின்னா இந்த சோப்பு வில் ரிமூவ், ரிமூவ்னா நீக்கிடும், ஆல் த டர்ட், டர்ட்னா அழுக்கு ஓகேவா, ஃப்ரம் யோர் ட்ரெஸ் உன்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து ஓகே, ஃப்ரம்னா இருந்து, ஃப்ரம் யோர் ட்ரெஸ் உன்னோட ட்ரெஸ்ஸில் இருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் முகத்தை பார்த்தே நீ அசதியாக இருக்கிறாய் என்று என்னால் கூற முடியும். உன் மூஞ்சை பார்த்தே நீ அசதியாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் யோர் ஃபேஸ் ஐ கேன் டெல் யூ ஆர் டயர்டு. ஃப்ரம் யோர் ஃபேஸ் அப்படின்னா உன் மூஞ்சை பார்த்தே, உன் முகத்தை பார்த்தே, ஐ கேன் டெல்னா என்னால் சொல்ல முடியும், யூ ஆர் டயர்டு நீ அசதியாக இருக்குன்னு ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய பார்வையில் நீ தவறு. இப்போ சொல்லுவோம்ல என்னோட, நான் பார்க்குற பார்வையில் நீ பண்ணுறது தப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ராங். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் ராங். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்னோட பார்வையிலிருந்து ஓகேவா. யூ ஆர் ராங் அப்படின்னா நீ தப்பு. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே ஃப்ரம் வச்சு யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம் தான். இதெல்லாம் வந்து டிஃபால்ட். நீங்கள் எப்போ இது மாதிரி ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பேசணும்னாலே அதுக்கு முன்னாடி ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த கட்டிடத்தின் மேலிருந்து உன்னால் வானவில்லை தெளிவாக பார்க்க முடியும். இந்த பில்டிங்க்கு மேலே போனீங்கன்னா வானவில் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். From the top of the building, you can see the rainbow clearly. From the top of the building, you can see the rainbow clearly. From the top of the building அப்படின்னா ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடி, அதை தான் from the top of the building அப்படின்னு சொல்லுவோம். You can see அப்படின்னா உன்னால் தெளிவாக பார்க்க முடியும். You can see அப்படின்னா உன்னால் பார்க்க முடியும். என்னது the rainbow clearly, வானவில்லை தெளிவாக உன்னால் பார்க்க முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒருத்தருடைய நடவடிக்கையை அவருடைய தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதே. ஒருத்தவங்களோட நடவடிக்கை வந்து அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஜட்ஜ் பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't judge one's behavior from appearance. Don't judge one's behavior from appearance. Don't judge அப்படின்னா ஜட்ஜ் பண்ணாத, தீர்மானிக்காத. என்னது one's behavior, ஒருவருடைய நடவடிக்கையை, நடத்தையை. from appearance அப்படின்னா அவங்களோட தோற்றத்தை வைத்து. ஸோ இங்கே from appearance தான் வரும். ஸோ இங்கெல்லாம் from தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. Don't judge one's behavior from appearance. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காஞ்சி இங்கிருந்து 15 கிலோமீட்டரில் இருக்கிறது. காஞ்சிபுரம் வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். Kanchi is 15 kilometers from here. Kanchi is 15 kilometers from here. ஓகேவா. from here அப்படின்னா இங்கிருந்து. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திருச்சியிலிருந்து மதுரைக்கு 128 கிலோமீட்டர் தொலைவு. இப்போ சொல்லுவோம் திருச்சியிலேருந்து மதுரைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா திருச்சியிலேருந்து மதுரைக்கு 128 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் 128 kilometers from Trichy to மதுரை. இட்ஸ் 128 kilometers from Trichy to மதுரை ஓகேவா. ஸோ ஃப்ரம் ட்ரிச்சி அப்படின்னா திருச்சியிலிருந்து. ஸோ இங்கெல்லாம் ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தீப்பெட்டியை குழந்தைகளிடமிருந்து தள்ளி வை. ஸோ தீப்பெட்டியெல்லாம் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் வைக்காமல் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் சில்ட்ரன். ஸோ கீப் த மேட்ச் பாக்ஸ்னா தீப்பெட்டி. கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் அப்படின்னா அவே ஃப்ரம் சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரனிடமிருந்து, குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைக்கணும். கீப்னா வைக்கிறது ஓகேவா. ஸோ கீப் த மேட்ச் பாக்ஸ் அவே ஃப்ரம் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிவி பார்க்கும்போது குறைந்தது 8 அடி தூரம் தள்ளி இருந்து பார். டிவி பார்க்குறப்ப கொஞ்சம் 8 அடியாவது கொஞ்சம் தள்ளி இருந்து பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி while வாட்சிங். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet அப்படின்னா 8 அடியாவது தள்ளி இருங்க. ஃப்ரம் டிவி, டிவிலிருந்து 8 அடியாவது தள்ளி இருங்க. while வாட்சிங் அப்படின்னா பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது ஓகேவா. கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி while வாட்சிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காய்ச்சலால் அவதிப்படுகிறேன். நம்ம இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்கே லெட்டர், லீவ் லெட்டர் எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா.
எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிறதுனால என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லணும்னா ஃப்ரம் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஃபீவர்னால காய்ச்சலினால் நான் அவஸ்தைப்படுகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தை பசியால் அழுகிறது. குழந்தை பசியால் அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. தி சைல்ட் இஸ் கிரையிங் ஃப்ரம் ஹங்கர். தி சைல்ட் இஸ் கிரையிங் ஃப்ரம் ஹங்கர். பசியினால், ஒரு காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? தி சைல்ட் இஸ் கிரையிங் அப்படின்னா குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஃப்ரம் ஹங்கர், பசியினால். ஓகேவா? ஸோ தட்ஸ் நாளையிலிருந்து நான் அங்கு வரமாட்டேன். நாளையிலிருந்து நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கெஸ் பண்ணுங்க. அவன் தூங்கி எந்திரிச்சிட்டானா, அவன் தூங்கி எழுந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹாஸ் ஹி woken up? ஹாஸ் ஹி woken up? அவன் எந்திரிச்சிட்டானா? இங்கே நம்ம கொஸ்டின் கேட்குறோம், அதனால ஹாஸ் ஹி woken up. இதுவே அவன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹாஸ் woken up அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அவன் எழுந்திரிச்சிட்டானா அப்படிங்கிறதுனால அந்த ஹாஸ் முன்னாடி வந்துட்டு ஹாஸ் ஹி woken up. இதுவே அவன் இன்னும் எழுந்திரிக்கலை அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹாசன்ட் woken up. ஹி ஹாசன்ட் woken up. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எழுந்திரிக்கலையா, ஹாசன்ட் ஹி woken up. ஹாசன்ட் ஹி woken up. ஓகேவா? ஒரே சென்டென்ஸ் தான், நம்ம டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிஜமாக தான் சொல்கிறியா, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இப்போ யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நிஜமாக தான் சொல்கிறியா, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ சீரியஸ்? உண்மையாக தான் சொல்கிறியா, ஆர் யூ சீரியஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you tell me earlier? Why didn't you tell me earlier? Why didn't you tell me? ஏன் என்கிட்ட சொல்லலை? earlier, முன்னாடியே நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? Why didn't you tell me earlier? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு இதை பற்றி தெரியுமா, அவளுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does she know about this? Does she know about this? அவளுக்கு இதை பற்றி தெரியுமா. Does she know? அவளுக்கு தெரியுமா. About this, இதை பற்றி அவளுக்கு தெரியுமா. இதுவே அவளுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா she knows about this. she knows about this. ஏன் நோஸ் வந்திருக்கு? பிகாஸ் she. ஓகேவா? தேர்ட் பர்சன். ஸோ she knows about this. இதுவே அவளுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா she doesn't know about this. she doesn't know about this. அவளுக்கு இதை பற்றி தெரியாதா. doesn't she know about this? doesn't she know about this? ஸோ இங்கே கொஷின் வரும்போது சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வரது ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேவா? doesn't she know about this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்க ஏன் ஒன்றா போகிறாங்க? அவங்க ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க, அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they work at the same place. they work at the same place. they work, அவங்க வேலை செய்கிறாங்க. at the same place, ஒரே இடத்துல தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை பார்ப்ப, நான் அதை பண்ண தான் போகிறேன், நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். you will see that. you will see that. நீ அதை பார்ப்ப, you will see that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனையை பெருசாக்காத, பிரச்சனையை பெருசாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't blow up the issue. don't blow up the issue. ஸோ பிரச்சனையை ஊதி பெருசாக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு don't blow up. blow up அப்படின்னா ஊதுறது. ஸோ don't blow up the issue. இஷ்யூனா பிரச்சனையை பெருசாக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கதவை ஃபுல்லாக திறந்து வை சொல்லுவோம் இல்லையா? கதவை ஃபுல்லாக திறந்து வை, காற்று வரட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் த டோர் ஃபுல்லி ஓப்பன். கீப் த டோர் ஃபுல்லி ஓப்பன். கீப் த டோர் ஃபுல்லி ஓப்பன் அப்படின்னா கதவை ஃபுல்லாக திறந்துருக்கட்டும், கதவை ஃபுல்லாக திறந்து வை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பஸ்ஸு வரப்போகுது, பஸ்ஸு வரப்போகுது. த பஸ் இஸ் அபவுட் டு அரைவ். த பஸ் இஸ் அபவுட் டு அரைவ். அபவுட் டு அரைவ் அப்படின்னா வரப்போகுது. த பஸ், பஸ்னால் பேருந்து, பஸ். ஓகேவா? பஸ் இஸ் அபவுட் டு அரைவ், பஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த காரணமும் சொல்லாத. எந்த காரணமும் சொல்லாத. நான் எந்த காரணமும் கேட்க விரும்பலை, என்கிட்ட எந்த காரணமும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் எனி எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எனி எக்ஸ்கியூசஸ். இங்கே வந்து எக்ஸ்கியூசஸ்லாம் வந்தால் மேக் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எங்கேருந்து வாங்கினேன், உனக்கு இது எங்கேருந்து கிடச்சிது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where did you get it from? Where did you get it from? Where did you get it? நீ இதை எங்கே வாங்கின, உனக்கு எங்கே கிடச்சிது, ஃப்ரம் எங்கேருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு. முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு. சாத்தியமாக இருந்தால் அவன்கிட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? முடிஞ்சா அவன்கிட்ட சொல்லு. இஃப் பாசிபிள் டெல் ஹிம். இஃப் பாசிபிள் டெல் ஹிம். இஃப் பாசிபிள் அப்படின்னா முடிஞ்சா டெல் ஹிம், அவன்கிட்ட சொல்லு.
இதுவே முடிஞ்சால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் பாசிபிள் கால் மீ. இஃப் பாசிபிள் கால் மீ. முடிஞ்சால் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுவ? எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டைம் டு யூ ஈட்? வாட் டைம் டு யூ ஈட்? எத்தனை மணிக்கு நீ சாப்பிடுவ? வாட் டைம் டு யூ ஈட்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னோட தப்பை நீ ஒத்துக்கணும். உன்னோட தப்பை நீ ஒத்துக்கணும். நீ தப்பு பண்ணுனா நீ ஒத்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். யூ ஷுட் அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். அட்மிட் அப்படின்னா ஒத்துக்கிறது. ஸோ யூ ஷுட் அட்மிட், நீ ஒத்துக்கணும். யுவர் மிஸ்டேக்ஸ், உன்னோட தவறுகளை நீ ஒத்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ எனக்கு யாரு? அவ எனக்கு யாரு? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹூ இஸ் ஷீ டு மீ? ஹூ இஸ் ஷீ டு மீ? ஹூ இஸ் ஷீ, அவ யாரு? டு மீ, எனக்கு. எனக்கு அவ யாரு? ஹூ இஸ் ஷீ டு மீ? நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் சீன் யூ சம்வேர். ஐ ஹவ் சீன் யூ சம்வேர். ஐ ஹவ் சீன் யூ, நான் உன்னை பார்த்துருக்கேன். சம்வேர், எங்கேயோ. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்ட பேச வந்தேன். நான் அவன்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் டு டாக் டு ஹிம். ஐ கேம் டு டாக் டு ஹிம். ஐ கேம், நான் வந்தேன். டு டாக் டு ஹிம், அவன்கிட்ட பேசுகிறதுக்கு நான் வந்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபேனை குறைச்சி வை. ஃபேனு குளிர்னுச்சுன்னா ஃபேனை குறைச்சி வை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேர்ன் த ஃபேன் டவுன். டேர்ன் த ஃபேன் டவுன். டேர்ன் டவுன் அப்படின்னா குறைக்கிறது. ஸோ டேர்ன் த ஃபேன் டவுன் அப்படின்னா ஃபேனை குறைச்சி வை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் மற்றவங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்? நான் மற்றவங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ராங் ஹேவ் ஐ டன் டு அதர்ஸ்? வாட் ராங் ஹேவ் ஐ டன் டு அதர்ஸ்? வாட் ராங் ஹேவ் ஐ டன், நான் என்ன தப்பு பண்ணேன்? டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன். ஓகேவா? நான் இதில் தலையிடலை. நான் இதில் தலையிடலை. ஐ எம் நாட் இன்வால்வ்ட் இன் திஸ். நான் இதில் தலையிடலை. ஐ எம் நாட் இன்வால்வ்ட் இன் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் சம்திங் டு ஈட். கெட் சம்திங் டு ஈட். கெட் சம்திங் அப்படின்னா ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. டு ஈட், சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. இதுவே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடு. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டு ஐ லுக்? ஹவு டு ஐ லுக். இப்போ நம்ம எங்கேயாச்சும் கிளம்பிட்டு நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஹவு டு ஐ லுக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நல்ல பிள்ளைங்க பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? குட் கிட்ஸ் டோன்ட் பி ஸ்டபன். குட் கிட்ஸ் டோன்ட் பி ஸ்டபன். நல்ல பிள்ளைங்க, ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ டோன்ட் பி ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் யாருன்னு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் யாருன்னு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சாரி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சாரி, ஐ டோன்ட் ரெகக்னைஸ் யூ. சாரி, ஐ டோன்ட் ரெகக்னைஸ் யூ. சாரி அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஐ டோன்ட் ரெகக்னைஸ் யூ, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வேணா, எனக்கு நிறையா வேலை இருக்குது. இப்போ ஏதாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வேணா எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நாட் நவ், ஐ எம் டைட் அப். நாட் நவ், ஐ எம் டைட் அப். ஐ எம் டைட் அப் அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. நாட் நவ், இப்போ வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு தடவை என்கிட்ட பேசு. ஒரு தடவை என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு தடையாச்சும் என்கிட்ட பேசு அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டாக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். டாக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். டாக் டு மீ அட்லீஸ்ட் ஒன்ஸ். டாக் டு மீ, என்கிட்ட பேசு. அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு தடையாவது என்கிட்ட பேசு. ஓகேவா? ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவையாவது. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது யாரோட நம்பர்? இது யாரோட நம்பர்? இது யார் நம்பர் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூஸ் நம்பர் இஸ் திஸ். ஹூஸ் நம்பர் இஸ் திஸ். ஹூஸ் நம்பர், யாருடைய நம்பர். இஸ் திஸ், இது யாரோட நம்பர். ஓகேவா? நீ இருக்கிற இடத்த எனக்கு அனுப்பு. நீ இருக்கிற இடத்த எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சென்ட் மீ யோர் லொக்கேஷன். சென்ட் மீ யோர் லொக்கேஷன். லொக்கேஷன் அப்படின்னா இருக்கிற இடம். சென்ட் மீ, எனக்கு அனுப்பு. யோர் லொக்கேஷன், நீ இருக்கிற இடத்த எனக்கு அனுப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்பயுமே வேலையாக தான் இருக்க. நீ எப்பயுமே வேலையாக தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆல்வேஸ் பிஸி. யூ ஆர்
ஆல்வேஸ் பிஸி. ஸோ இதுவே அவன் எப்போதுமே வேலையாக தான் இருந்தான், அவன் எப்பயுமே வேலையாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு யார் என் நம்பர் கொடுத்தா, என் நம்பரை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹூ கேவ் யூ மை நம்பர், ஹூ கேவ் யூ மை நம்பர், ஹூ கேவ் யூ உனக்கு யார் கொடுத்தா, மை நம்பர் என்னோட நம்பரை உனக்கு யார் கொடுத்தா, ஓகேவா. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.